أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. الله شافي الله كافي الله وافي رب معافي. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم: إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا. وقال رسول الله صلى الله عليه وسلم: من علم أن الصلاة حق واجب دخل الجنة. صدق الله العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன். அருமையானவர்களே, நாமெல்லாம் புனிதமான தினம் ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய கட்டளையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. அருமையானவர்களே, இந்த உலகத்தை படைத்து அதிலே எண்ணற்ற ஜீவராசிகளை படைத்து எல்லாவற்றிலும் சிறப்பிற்கு உரியவர்களாக அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான். அவன் படைத்ததுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அவனுடைய அடியார்களாக, மோமின்களாக, உண்மை விசுவாசிகளாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா நம்மவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தரும் பொழுது, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மஅகூதா, நிச்சயமாக தொழுகை விசுவாசிகளின் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லித் தருகின்றான். அல்லாஹுடைய கட்டளையை நிறைவு செய்யும் பொழுதுதான் நாம் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக, அல்லாஹுடைய அன்பை பெற்றவர்களாக நாம் திகழ முடியும். அது இந்த உலகமாக இருந்தாலும் சரி, மறு உலகமாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய பொருத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவு செய்ய வேண்டும். நபிமார்கள் எதை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதன் அடிப்படையிலே நாம் வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுதுதான் நாம் இந்த உலகத்துக்கு வந்ததுடைய முழுமையான வெற்றி, அதாவது மோட்சம் நமக்கு கிடைக்கும். அவ்வாறு நாம் வாழாமல் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சுகபோகத்தை மட்டும் நோக்கமாக வைத்து இந்த உலகத்துக்கு ஏதோ நாம் பிறந்திருக்கின்றோம், ஏதோ வாழ்ந்து மறைவோம் என்ற அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குமையானால் இந்த வாழ்க்கைக்கு நாம் வந்ததுடைய நோக்கத்தை அடையவில்லை என்பதுதான் நிச்சயமான ஒன்று. அல்லாஹுடைய அந்த மோட்சம், அந்த லெக்காவை அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த வணக்கத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அந்த வணக்கங்களிலே நேரம் குறிப்பிடப்படாத வணக்கங்களும் இருக்கின்றது, நேரம் குறிப்பிடப்பட்ட வணக்கங்களும் இருக்கின்றது. உதாரணமாக வைத்துக் கொள்ளுவோம், விக்ர் இருக்கின்றது,
சில சலவாத்து ஓதக்கூடிய அந்த திக்ருகள் அவுராதுகள் இருக்கின்றது, இப்படிப்பட்ட அந்த வணக்கங்கள் இருக்கின்றது, அது நேரம் குறிப்பிட்டுத்தான் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொல்லவில்லை. ஃபதுகுரூனி அதுகுருக்கும், என்னை நீங்கள் நினையுங்கள், என்னை திக்ரு செய்யுங்கள், நான் உங்களை நினைத்து பார்க்கின்றேன். என்னை நீங்கள் ஒரு கூட்டத்தில் நினைத்தால் உங்களை மிகப்பெரிய கூட்டத்தில் நான் நினைப்பேன். என்னை ஒரு ஜமாத்திலே நீங்கள் நினைத்தால் இன்னொரு ஜமாத்திலே இருந்து நான் உங்களை நினைப்பேன் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தருகின்றான். ஆக நேரம் குறிப்பிடப்படாத ஒரு வணக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது திக்ர். திக்ர் என்பது இந்த நேரத்தில் தான் நாம் திக்ரு செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் நாம் திக்ரு செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு நமக்கு சொல்லவில்லை. ஆனால் தொழுகை இருக்கின்றது, அந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லித் தரும் பொழுது நேரம் குறிப்பிட்டு சொல்லித் தருகின்றான். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு 5 வக்து தொழுகைகள் இருக்கின்றது. அந்த 5 வக்து தொழுகைகளை அந்தந்த நேரத்திலே நீங்கள் இமாம் ஜமாத்துடன் நிறைவேற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லித் தருகின்றான். நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். இஸ்லாத்துடைய கடமைகள் 5: கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ். இந்த முதலிலே நாம் என்ன செய்திருக்கின்றோம்? கலிமா சொன்னவர்களாக, ஈமான் கொண்டவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவது கடமை தொழுகை. அந்த தொழுகை ஒவ்வொரு மோமின்களிடத்திலும் கட்டாயமாக நிறைவு செய்ய வேண்டிய ஒரு இபாதத்து. அது எந்த நேரத்திலே? ஃபஜ்ருடைய தொழுகையை ஃபஜ்ருடைய நேரத்திலே தொழ வேண்டும், லுஹருடைய தொழுகையை லுஹருடைய நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும், அசருடைய தொழுகையை அசருடைய நேரத்திலே, மக்ரிபுடைய தொழுகையை மக்ரிபுடைய நேரத்திலே, இசாவுடைய தொழுகை இசாவுடைய நேரத்திலே, அந்த நேரங்களிலே அதை கட்டாயமாக நிறைவு செய்ய வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் தஆலா அந்த மேலே சொன்ன வசனத்திலே சொல்லித் தரும் பொழுது, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மஅ்கூதா, நிச்சயமாக தொழுகை விசுவாசிகளின் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகின்றார். அருமையான பெரியவுள்ள சகோதரர்களே, ஒரு அடியார் ஹதீசுகளில் வரும் பொழுது பார்க்கின்றோம், எந்த அடியார் இடத்தில் தொழுகை இல்லை என்றால் அந்த அடியார் மோமின் என்று சொல்லக்கூடிய அந்த வட்டத்தில் இருந்து வெளியாகிவிட்டார். அவரை மோமின் என்று சொல்லவே முடியாது. இன்னொரு ஹதீஸ் குதுசியில நாம் பார்க்கும் பொழுது, இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், திட்டமாக தீன் என்பது, மார்க்கம் என்பது அல்லாஹ்விடத்தில் இஸ்லாமாக இருக்கிறது என்பதாக ஹதீஸ் குதுசியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். நாம் முஸ்லீம் என்று சொல்லி நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கடமைகள் நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். தொழுகை முக்கியமான ஒரு இபாதத்து. தொழுகை இல்லை என்று சொன்னால் இஸ்லாத்துக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லித் தருகின்றார்கள். மறுமையிலே கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்வியிலே முதல் கட்டமாக தொழுகையை பற்றி விசாரிக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரும் பொழுது, அங்கு மறுமையிலே முதலிலே தொழுகையை பற்றி உங்களிடம் கேட்கப்படும். தொழுகை சரியாக இருந்தால் மற்ற அமல்களும் சரியாக இருக்கும். ஒரு அடியாரிடம் தொழுகை ஒழுங்காக அந்தந்த நேரத்திலே தொழக்கூடிய அடியாராக இருந்தால் மற்ற அமல்களும் அவரிடத்தில் சரியாக இருக்கும். எந்த அடியாரிடத்தில் தொழுகை சரியானதாக இல்லையோ, சீர்குலைந்து இருந்தால் மற்ற அமல்களும் இதர அமல்களும் சீர்குலைந்த நிலைமையில் இருக்கும் என்பதை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். ஆக ஒரு முஸ்லிமுடைய கட்டாய கடமை தொழுகை. அந்த உன்னதமான அந்த தொழுகையை இன்றைக்கு பேணி காத்து தொழக்கூடிய அடியார்கள் எத்தனை பேர் என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு தோழர் வருகிறார். அவர் முறையிடுகின்றார், யா ரசூலுல்லாஹ், இந்த மனிதர் இரவெல்லாம் நின்று வணங்குகின்றார், இந்த அடியார் இரவெல்லாம் நின்று வணங்குகின்றார், பகல் பொழுதானதும் அவர் சென்று திருடுகின்றார் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில்
சஹாபி அவர்கள் முறையிடுகின்றார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த திருடுவதை விட்டு அந்த அடியாரை தொழுகை நிறுத்திவிடும். அவர் திருடுவதை விட்டும் அந்த தொழுகை அவரை தடுத்து விடும் சிறிது காலத்திலே என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, எந்த அடியாரிடத்தில் தொழுகை பேணுதலாக இருக்கின்றதோ, எந்த அடியாரில் தொழுகையை பேணுதலாக தொழுது வருகின்றார்களோ அவர்களிடம் நிகழக்கூடிய அந்த பாவத்திலிருந்து அவர்களை விடுவிக்கக்கூடியதாக தொழுகை இருக்கிறது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி தருகின்றார்கள். ஆக அந்த உன்னதமான இபாதத்தை நாம் பேணி காத்து தொழும் பொழுது அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய அடியார்களாக திகழ்வோம் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. பனி இஸ்ரவேலர்களிலே ஒருவர் இருந்தார், ஒரு அடியார் இருந்தார். அவர் அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி, அல்லாஹுவை தனித்திருந்து வணங்குவதற்காக வேண்டி அவர் என்ன செய்கின்றார்? ஒரு மலையடிவாரத்துக்கு செல்லுகின்றார். அந்த மலையடிவாரத்துக்கு சென்று ஒரு மலை குன்றின் மீது அவர் என்ன செய்கின்றார்? தங்குகின்றார். அந்த மலை குன்றின் மீது அவர் இருந்து அல்லாஹுவை எந்த நேரமும் வணங்கி கொண்டே இருக்கின்றார். அவருக்கு வேற எந்த வேலையுமே இல்லை. அல்லாஹுடைய கட்டளையை நிறைவு செய்வது மட்டும்தான், அவர் வேற நோக்கமே கொள்ளல. இப்படி அவர் என்ன செய்கின்றார்? 10 ஆண்டுகளுக்கும் அதிகமான நாட்கள் அந்த மலை குன்றின் மீது இருந்து அவர் என்ன செய்கின்றார்? இபாதத்து செய்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்து விட்டது. அவர் அந்த இபாதத்து செய்து கொண்டே அவர் என்ன செய்து விட்டார்? மரணத்தை தருகிவிட்டார். அல்லாஹ்வுடைய சமூகத்தில் அந்த அடியார் நிறுத்தப்படுகின்றார். அந்த அடியார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தனிமையில் இருந்து அல்லாஹுவை வணங்கி கொண்டிருந்த அந்த அடியார் மறுமையிலே அல்லாஹுடைய சமூகத்தில் நிறுத்தப்படுகின்றார். நிறுத்தப்படும் பொழுது அல்லாஹிடம் அல்லாஹ் கேட்கின்றான், அவரிடம் உமக்கு என்ன வேண்டும் என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். அந்த அடியார் சொல்லுகின்றார், யா அல்லாஹ், எனக்கு நீதி வேண்டும். அவர் கேட்பது என்ன? எனக்கு நீதி வேண்டும். அவர் என்ன உள்ளத்திலே அவர் எண்ணத்திலே அவர் என்ன உள்ளத்திலே பதிந்து இருக்கிறது என்று சொன்னா, நம்ம 10 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் இபாதத்து செய்திருக்கின்றோம், 10 ஆண்டுகளுக்கு மேலாக இறைவனை நாம் வணங்கி இருக்கின்றோம். ஆனா நிச்சயமாக நமக்கு என்ன செய்ய? சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தில் அவர் இருக்கிறார். அதுல என்னென்று இருக்காரு? நாம் இபாதத்து செய்திருக்கோம், நம்ம இபாதத்து செய்ததற்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தர வேண்டும் என்று பெருமையும் கர்வமும் அவருடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கின்றது. நாம் இபாதத்து செய்திருக்கின்றோம், நமக்கு நிச்சயமாக சொர்க்கம்தான் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பெருமையும் அந்த கர்வமும் அவருடைய உள்ளத்திலே என்ன செய்திருக்கின்றது? குடிகொண்டிருக்கின்றது. அவர் 10 ஆண்டுகள் இபாதத்து தான் செஞ்சாரு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அந்த இபாதத்து அவரை எங்கே கொண்டு போய் சென்று விட்டது? நான் இபாதத்து செய்திருக்கின்றேன் என்ற கர்வத்துக்கு கொண்டு போய் விட்டது. நான் இபாதத்து செய்திருக்கின்றேன் என்ற பெருமையை என்ன செய்து விட்டது? அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி விட்டது. அந்த பெருமையும் கர்வமும் அவரை அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்ல வைத்து விட்டது? எனக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு அவர் முனைந்து விட்டார். அல்லாஹ் அந்த அடியாரிடத்தில் கேட்கும் பொழுது, உமக்கு என்ன வேண்டும் என்று சொல்லும் பொழுது, எனக்கு நீதி வேண்டும் என்ற நோக்கத்திலே சொல்லுகின்றார். அவருடைய எண்ணம் என்ன? நாம் 10 ஆண்டுகளுக்கு அதிகமாக இபாதத்து செய்திருக்கின்றோம், நிச்சயமாக நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஆகையா அல்லாஹ்விடத்தில் நாம் நீதியை கேட்போம். அல்லாஹ் என்ன செய்கின்றான்? எந்த மலை குன்றின் மீது அவர் அமர்ந்து இபாதத்து செய்தாரோ அந்த மலை குன்றை அழைத்து வரும்படி அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். மலக்குமார்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த மலை குன்றை அழைத்து வருகின்றார்கள். அல்லாஹுடைய சமூகத்தில் அந்த மலை குன்று வந்து நிறுத்தப்படுகின்றது. அங்கே கேட்கப்படுகின்றது, இவர் உன் மீது 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து இபாதத்து செய்தாரா? ஆம், இபாதத்து செய்தார். அவர் இபாதத்து செய்த அவர் இருந்த அந்த கால்பாதம், அவர் இருந்த அந்த இருப்பு என் மீது பரிந்து இருக்கின்றது என்று சொல்லி அந்த மலை குன்று என்ன செய்கின்றது? அங்கே முன்மொழிகின்றது. அப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான், நீ 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அடியாரை எவ்வாறு சுமந்து இருந்தாயோ அதே போன்று
இந்த அடியார் உன்னை 10 ஆண்டுகளுக்கு அதிகமாக சுமக்க வேண்டும், இதுதான் என்னுடைய நீதி என்பதாக அல்லாஹ் என்ன செய்கின்றான், அங்கே நீதியை வழங்குகின்றான். இதை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஹ்யா உலூமுத்தீன் என்ற கிரந்தத்திலே குறிப்பிடுகின்றார்கள். நாம் இபாதத்து செய்வதின் மூலமாக, நாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவு செய்வதின் மூலமாக பெருமை வந்துவிடக்கூடாது, கர்வம் வந்துவிடக்கூடாது. நான் அல்லாஹுக்காகவே இபாதத்து செய்கின்றேன், அல்லாஹுக்காகவே இந்த நன்மையான காரியத்தை செய்கின்றேன் என்ற உணர்வு நம்மளுடைய உள்ளத்திலே குடிகொள்ள வேண்டும். அந்த உணர்வு இல்லாமல் பெருமைக்காகவோ, மனிதர்கள் நம்மளை தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகவோ, மனிதர்கள் என்னை ஹாஜி என்று போற்ற வேண்டும் என்று சொல்லுவதற்காகவோ, மனிதர்கள் என்னை தான தர்மம் வழங்கக்கூடிய வள்ளல் என்று சொல்லுவதற்காக வேண்டியோ நல் அமல்களை செய்யக்கூடாது என்பதை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லித் தருகின்றார்கள். ஆக அருமையான பெரியுள்ள சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தும் அல்லாஹ்வுக்காகவே இருக்க வேண்டும், பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். மற்ற மனிதர்களுக்காகவோ முகஸ்துதிக்காகவோ நம்மளுடைய அந்த இபாதத்துக்களை நாம் வீணாக்கிவிடக்கூடாது. அந்த இபாதத்து செய்வதன் மூலமாக நமக்கு பெருமையும் கர்வமும் வந்துவிடக்கூடாது என்பதை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஆக அருமையான பிரிவுள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவு செய்வதிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதில் நின்று நம்மளுடைய எண்ணங்கள் என்ன செய்து கூட விடக்கூடாது, கர்வம் கொண்டு விடக்கூடாது, பெருமை கொண்டு விடக்கூடாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தரும் பொழுது, மன் அலிம அன்ன ஸலாத ஹக்குன் வாஜிபுன் தஹலல் ஜன்னா, எவர் தொழுவதை கடமை என கருதுவாரோ, ஐங்கால தொழுகையை தொழுவது என் மீது கட்டாயமான கடமை என்று கருதுவாரோ, கட்டாயமான கடமை என்று கருதி அதை நேமமாக தொடர்ந்து அதை அமுல்படுத்துவாரோ, அப்படிப்பட்ட அடியார் தஹலல் ஜன்னா, சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார். சொர்க்கத்தில் நுழைவது வாஜிபு என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அருமையான பெரியுள்ள சகோதரர்களே, எந்த அடியார்கள் தொழுகையை பேணுதலாக தொழுது வரக்கூடிய அடியார்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்லுவார்கள் என்பதை, சொர்க்கத்தை அடைவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டாயமாகப்படுத்தி சொல்லி தந்தார்கள். இன்னொரு இடத்திலே சொல்லி தரும் பொழுது, அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, தொழுகை இருக்கின்றதே அது சுவனத்துடைய ஒரு திறவுகோலாக இருக்கிறது என்பது நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஆக அருமையான பெரியுள்ள சகோதரர்களே, அந்த உன்னதமான கடமைகள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் நிறைவு செய்ய வேண்டும். ஆனால் அது அல்லாஹ்வுக்காக மட்டும் இருக்க வேண்டும் என்பதிலே நாம் உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும். இந்த மனிதர்கள் நம்மளை தொழுகையை தொழாமல் இருக்கின்றோம் என்று பேசிவிடுவார்கள் என்றோ, மனிதர்கள் நம்மளை புகழ வேண்டும் என்று சொல்லியோ நாம் நல் அமல்களை என்ன செய்யக்கூடாது, மேற்கொள்ளக்கூடாது. அந்த நல் அமல்கள் அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி உள்ளத அமல்களை அல்லாஹ் பிரியப்படுகின்றான் என்பதை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மேலே சொன்ன சம்பவத்திலே நமக்கு குறிப்பிட்டு சொல்லி தருகின்றார்கள். நாம் செய்யக்கூடிய இபாதத்திலிருந்து நாம் பெருமை கொண்டு விடக்கூடாது, கர்வம் கொண்டு விடக்கூடாது. அப்படி உன்னதமான நல் அமல்களை செய்யக்கூடிய நல் மக்கள்களாக நாம் அனைவர்களையும் வல்லாஹ் ஆக்கி அருள் பாலிப்பானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.